ஒரு நேரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். எங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஒரு நேரு ஸ்டேடியம் நம்ம எப்பயும் ரெகுலரா இசையோட அந்த மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு இருக்குமோ பார்க்கலான்னு ஒரு எதர்ச்சியா தான் நாங்க போனோம். நீங்க என்னன்னா நினைச்சீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 30 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிராபிக். ஓகே. கார் நிக்குது. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருக்கிற மாதிரி கார்லாம் பக்கத்துல நிக்க. ஒரு காரை விட்டு ஒரு கார் வந்து இடைவெளி ஒரு 5 அடி 6 அடியாவது இருக்கு. அந்த அளவுக்கு கார் ஃபுல்லாவே. சரி உண்மையிலே சொல்றேன், நம்மலாம் எப்படா இவ்வளவு பேர் இருக்காங்களான்னு எங்களால ஜீர்ணிக்கவே முடியல. சரி இப்ப லைன்ல நிக்கலாம், லைன் நிக்குது, 4 லைன் சுத்திட்டே இருக்கு. ஆனா ப்ரோகிராம் கரெக்டா 3 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த பாடல் சத்தம் வெளியே கேட்க வெளியே லைன்ல நிக்கிறவங்க டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுனால எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்க உள்ள போறோம். உள்ள பார்த்தா அரங்கமே ஃபுல்லு. ஓகே. அரங்கமே ஃபுல்லா பிளாஸ்ட், தளபதி ஸ்டைல பிளாஸ்ட் எல்லாமே. நாங்க போனோம். ஆனா பக்காவா அந்த மலேசியா போலீஸும் சரி, அங்க இருக்க கார்ட்ஸும் சரி, இந்த பேட்ச் என்னையே இந்த பேட்ச் அவுத்து வச்சாதான் நாங்க உள்ள விடுவோன்ற அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியா நாங்க உள்ள அமிச்சாங்க. ஃபுல் செக்அப், கொடி, எந்த ஒரு இதுவும் இல்லாம உள்ள எல்லாத்தையும் வெளியே கார்ல வச்சுட்டு வாங்க. இதெல்லாம் அவுத்து வச்சுட்டு தான் நாங்க கிளம்பணும். உள்ள போய் பார்த்தா அதான் சொல்றேன்னு கண்களே பத்தாதுங்க. அந்த அளவுக்கு இருங்க. அவ்வளவு ஒரு ஆரவாரங்க. இங்கத்துக்கு நம்ம டைம் வந்து பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் டைம் டிஃபரெண்ட். அப்ப வந்து அவங்க எல்லாம் வந்து மத்தியானம் சாப்பிட்டு தான் வந்திருப்பாங்க. நைட்டு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மணி 1:30 மணி அங்கத்து டைம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் சாப்பிடாம கொள்ளாம அந்த எனர்ஜியோட என்னன்னா நினைச்சீங்க, என் வாழ்நாள இந்த ஆடியோ லான்ச் நான் மிஸ் பண்ணியிருந்தேன். நான் இத்தனை வருஷத்துல இருக்க தளபதி ரசிகனா இருக்கிறது தகுதியில்லாத ஆளே ஆயிருப்பேன் நான். அந்த அளவுக்கு ஒரு கண்ணு கலங்கிச்சு எங்களுக்கு. அவ்வளவு ஒரு எனர்ஜிங்க. அப்படி ஒரு கைத்தட்டு ஒரு இதுக்கும்